ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நாளை மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய, ரொம்பவே மிகப்பெரிய ஆச்சரியப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய இந்த அஷ்டமி தினம். நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமி தினத்துல நாளைக்கு காலையிலிருந்து இரவுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல வெறும் மூன்று முறை நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் யாராக இருந்தாலும் சரிங்க, யார் வேணாலும் சரிங்க, இந்த ஒரு விஷயத்த மறக்காம சொல்லி பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு மந்திர சொல்ல காலையில் எழுந்துச்சு நாளைக்கு நீங்க சொல்வது மூலியமா அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம்ன்றது முழுவதுமாக கிடைக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க இவ்வளவு நாட்கள் இதெல்லாம் ஒரு கஷ்டமாப்பா அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நமக்கு மட்டும் வருதேப்பான்னு சொல்லி கலங்கி அழுதுருப்பீங்க. அனைத்திற்குமான தீர்வு கிடைக்கக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் நீங்க எதெல்லாத்தையுமே இழந்துட்டீங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதீங்களோ அது அனைத்தையுமே முற்றுப்புள்ளி வைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலையும் ஒரு மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்திகளை பெறுவதற்கான ஒரு எளிமையான ஒரு மந்திர சொல்லாக இருக்க போகுதுங்க. கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க சொல்வது மூலியமா உங்க வாழ்க்கையில எவ்வளவோ நாட்கள் நீங்க அனுபவிச்ச அந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள்ல இருந்து ஒரு முழு முதல் மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்களே எதிர்பார்த்திருக்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுங்க. ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரமா இது இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க யோசிச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டுலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வாக இந்த ஒரு மந்திரம் சொல்றது இருக்க போகுது. இதை மூன்று முறை சொல்லி பாருங்களேன். நீங்க நாளைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கான நேரம் இருக்கு இந்த அஷ்டமி தினத்துல. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க அந்த முழு தினத்துல நீங்க ஒரு முறை இப்படி ஒரு 3 முறை சொல்லி பாருங்க. ஒரே ஒரு தடவை நீங்க இந்த மாதிரி 3 முறை சொல்லி பார்த்தாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து இழந்துட்டீங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காதுன்னு சொல்லி ஆசைப்பட்டு நடக்காம போனதா இருக்கட்டும், அனைத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில சாத்தியப்படுத்தக்கூடிய மந்திர சொல்லாக இருக்கும். சரி, இந்த அஷ்டமி தினம்ன்றது ரொம்பவே சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக பார்க்கக்கூடிய இந்த பைரவரை வச்சு வந்திருக்கக்கூடிய தினம். இது தேய்பிரை அஷ்டமி. இந்த ஒரு அஷ்டமி தினத்துல நீங்க காலையிலிருந்து இரவுக்குள்ள எப்ப வேணாலும் சரிங்க இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். இது உங்களுடைய வாழ்க்கையில நன்மையும் நல்லதையும் மட்டும்தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் நீங்க விடுபடுவீங்க. ஏன்னா இதனுடைய மகத்துவம் அந்த அளவுக்கு மிகப்பெரியதாக இருக்குது. சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தை மந்திர சொல்ல போறீங்கன்றதை பார்க்கலாமா? அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, முதல்ல இதற்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சுத்தபத்தமாக இருந்துட்டு மந்திர சொல்லுங்க. ஏன்னா சில நபர்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசைவ உணவு சாப்பிடுவாங்க, சில விதமான தப்பான விஷயங்களை பண்ணிட்டும் மந்திர சொற்கள் சொல்ல வருவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. மந்திர சொற்கள் சொல்றீங்க அப்படின்ற போது நீங்க முழு மனசுடனும் நம்பிக்கொண்டும் சொன்னாதான் உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். சரிங்களா? சரி, இதற்கு முக்கியமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தேவைப்படக்கூடிய விஷயம்ன்றதை பார்க்கலாமா? இதை யார் சொன்னாலும் சரிங்க, அவர்களுடைய வாழ்க்கையில் இது நல்லது தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனால் ஒரு விஷயத்த அதில் நல்லா புரிஞ்சுக்கிட்ட சொல்லணும். ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் நீங்குவதற்காகவாவது நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லி தான் ஆகணும். இதை சொல்லாமல் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பலன்றது இது ஒரு துளி அளவு கூட கொடுக்காதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நீங்க சொல்ல வேண்டிய அந்த மந்திர சொல் இதான். நான் சொல்றேன், என் பின்னாடியே சொல்லுங்க. அவசரப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் பார்த்தீங்கன்னா, நான் மந்திரத்தை சொல்றேன்ட்டு தப்பான மந்திர சொல்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் வேண்டாங்க. நீங்க பொறுமையாவே இந்த ஒரு மந்திர சொல்ல சொல்லுங்க. இதுவே போதும். நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஒரு மந்திர சொல் இதுதான். நான் எழுதியும் காமிக்கிறேன், உங்களுக்கு வார்த்தைகளாகவும் சொல்வேன். எது உங்களுக்கு எளிமையாப்படுதோ அதுபடி நீங்க சொல்லுங்க. பார்த்துன்னு சொல்லலாம், இல்லை நான் சொல்றதை வச்சு கேட்டுக்கிட்டோம் நீங்க சொல்லலாம். ஓம் ஷவனத் வஜய வித்மகே ஹஷசாதாய தீமகி தன்யு பைரவ பிரச்சோதயாத். ஓம் ஷஷ்வந்த் விஜய வித்மகே ஷூலஹஸ்தாய தீமகே தன்னு பிரச்சோதயாத். ஓம் ஷவனத்வாய ஜய வித்மகே ஷூலஹஸ்தாய தீமகி தன்னு பைரவ பிரச்சோதயாத். இப்படி சொல்லும் போது உங்களுக்கு புரியும். நான் ஒவ்வொரு வார்த்தையா சொல்லும்போது அது உங்களுக்கு குழப்பம். மறுபடியும் சொல்றேன், கேளுங்க. ஓம் ஷவனத்வாஜாய வித்மகே ஷூலஹஸ்தாய தீமகி
தன்னோ பைரவ பிரச்சோதயாத். புரியுதுங்களா? எப்படி எளிமையா இருக்குதா? இந்த ஒரு மந்திர சொல்ல மறுபடியும் சொல்றேன், கேளுங்க. ஓம் ஷவனத்வாஜாய வித்மகே ஷூலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் இதை பல முறை சொல்லியிருக்கேன். உங்களுடைய மனசுக்கு ஏற்ப அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பின்னாடியும் நோட்ஸாகவும் போடுறேன். இது 2 விஷயங்களை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பொறுமையாகவே நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்து சொல்லுங்கள். கட்டாயமாக சொல்ல முடியுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் கஷ்டங்கள்ல இருந்து ஒரு மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. இதை கட்டாயமா நீங்க மறந்துடாம சொல்லி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். முழு முதல் நம்பிக்கையுடனும் எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கையை அமைச்சுப்பதற்கும் நன்மைகளை மட்டும் பெற்று உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைப்பதற்குமான எளிமையான ஒரு மந்திர சொல்லாக இது இருக்கும்ன்றதுல ஒரு மாற்றுக்கத்தும் கிடையாதுங்க. அதனால துல்லியமான இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையா சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல சொல்லி பாருங்க. கண்டிப்பா எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரிங்க, இதுல உங்களுக்கான தீர்வுன்றது ரொம்ப எளிமையா சீக்கிரமாவே வந்து கிடைக்கும். இது எந்த ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு செய்றீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்க போகுதுங்க. அதுல மாற்றுக்கத்தே கிடையாது. நீங்க எதிர்பார்த்ததை உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். இனி எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசிக்க வேண்டாங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் அமைய போகுது. அதற்கு ஏற்ற பரிகாரத்தை நம்ம சொல்லியாச்சு. இதை சொல்வதும் சொல்லாமல் தவிர்ப்பதும் சொல்லணும்னு நினைக்கிறதும் உங்களுடைய விருப்பம் தான். நாங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் செய்யணுன்றது சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா உங்களுடைய மனசில் என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் செய்ய போறீங்க. அதனால உங்களுடைய விருப்பம் தான். செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்யுங்க, வேணாம்னு நினைக்கிறவங்க விட்டுருங்க. ஆனால் கட்டாயமாக இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. முழு முதல் நம்பிக்கையுடனும் மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பாக இருக்கும். அதனால் பெருசா எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யாம மட்டும் விட்டுறாதீங்க. இதை செஞ்சாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, அத்தனை கஷ்டங்களுக்குமான தீர்வு இது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்கும். ஏன்னா இது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரச்சொல். அஷ்டமி தினத்துக்களை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு மந்திரச்சொல்லாக இருக்குது. அதனால பெருசா எதை பத்தியுமே யோசிக்க வேண்டாம். இதை மட்டும் 3 முறை சொல்லி வாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள். நல்லதையும் நடக்கட்டும். எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்களோ, எந்த அளவுக்கு ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை வச்சு நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்புங்கள், நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதையும் நடக்கட்டும். ஆசை பெற்ற உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பெரியவாருடைய ஆசீர்வாதம் பெற்று இந்த மந்திரச்சொல் உங்களுடைய வாழ்க்கையில பலனளிக்க போகுதுங்க. அதனால பெருசாக எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். முழு முதல் நம்பிக்கையுடனும் முழு முதல் மாற்றத்துக்கான வாய்ப்புடனும் இதை சொன்னாலே போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்க முடியும். நம்புங்கள், நல்லதை நடக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.